கைஸ், இந்த வீடியோ வந்து போன வருஷமே போட்டிருக்க வேண்டியது, ஒரு வருஷம் டிலே ஆயிடுச்சு, சாரி தம்பி. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத, காமெடி பண்ணா. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் கைஸ். வெல்கம் டு எஸ்எம்எஸ் கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த டீகோடிங் சீரிஸில் எந்த படம் பார்க்க போகிறோம்னா, நாயகன் படம். இந்த படம் எப்போ வெளியே வந்துச்சுன்னா 1987 வெளியே வந்துச்சு. உங்களுக்கே தெரியும். இந்த டீகோடிங் வீடியோ வந்து நம்ம போன வாரமே போட்டிருக்க வேண்டியது, சில பல டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால எடிட் பண்ணும்போது எக்ஸ்போர்ட்டில் பிரச்சனை ஆனதுனால போட முடியல. அதனால் ரீஷூட் பண்ணி நம்ம இப்போ போடுறோம். வாங்க நம்ம வீடியோ உள்ள போகலாம். இந்த படம் வந்து இந்த கதை யாரோட ஒரு கதையை தழுவி எடுக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வரதா பாயின்னு சொல்லிட்டு மும்பையில் ஒரு தாராவியில் இருந்த டானை பற்றி, வரதராஜ முதலியார்ன்றது அவர் பேர். அவர் ஒரு தமிழன் தான். அங்கே இருக்கிற தமிழுக்காக நிறையா நல்லது செஞ்சுருக்காரு. அவரோட பயோபிக்கை வச்சு தான் இந்த ஸ்டோரி டெவலப் பண்ணியிருப்பாங்க. காட்ஃபாதரோட இன்ஃப்ளூயன்ஸும் இதில் அங்கங்கே இருக்கும். இந்த படம் வந்து நம்ம இளையராஜா சாரோட 400 ஃபிலிமு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த படத்துக்காக வந்து நம்ம பெஸ்ட் ஆக்டருக்காக நம்ம கமல் சார் நேஷ்னல் அவார்டு வாங்கினது, பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபர் பி.சி. ஸ்ரீராம் நேஷ்னல் அவார்டு, பெஸ்ட் ஆர்ட் டைரக்டர் நம்ம தோட்டராஜனி சார், அவரு மொத்தம் 3 நேஷ்னல் அவார்டு வாங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா சார்பில் அகாடமி அவார்ட்ஸுக்கு இந்த படத்தை பரிந்துரை செஞ்சாங்க. அகாடமி அவார்ட்ஸ்னால் ஆஸ்கர் அவார்ட்ஸு. இந்தியாவிலேருந்து இது வரைக்கும் அதிகமாக ஆஸ்காருக்கு பரிந்துரை செய்யப்பட்ட படங்கள் வரிசையில் வந்து அதிக முறை பண்ணது பார்த்திங்கன்னா நம்ம உலகநாயகனோட படங்கள் தான். கிட்டத்தட்ட ஒரு 7 முறை பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 2005 டைம்ஸ் மேகசின் வந்து ஒரு இது வெளியிடுறாங்க, ஆல் டைம் டாப் 100 ஃபிலிம்ஸ் இந்த வேர்ல்டுன்னு சொல்லிட்டு. அதில் வந்து இந்திய திரைப்படம் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு, அது நாயகன். இந்த மாதிரி பல சிறப்பு இந்த படத்துக்கு இருக்குது. இதனால தான் இந்த காம்போ திருப்பி 36 வருஷம் பொறுத்து தக் லைஃப்பில் இணையும் போது அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ண போயிட்டாங்க. தக் லைஃப் என்னாச்சுன்னு உங்களுக்கே தெரியும், அது வேணாம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இந்த நாயகன் படம் வந்து ஒரு கல்ட் கிளாசிக்னு சொல்லலாம். அதனால தான் நான் இதை வந்து தமிழ்ல த ப்ரைட் ஆஃப் இந்தியன் சினிமான்னு வச்சுருப்பேன். இந்த படம் வந்து நிறைய ஒரு ஜென்ரேஷன் ஆஃப் ஃபிலிம் மேக்கர்ஸே வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே எடுத்துன்னு வந்திருக்கு. அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆன டேரக்டர்ஸில் நானும் ஒருத்தன். இது மாதிரி நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க. நம்ம வெற்றிமாறன் சார், செல்வராகவன் சார், நம்ம லிங்கு பாய், அப்படி நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க. இதை நிறைய டேரக்டர்ஸ் அவங்க வாயிலே சொல்லியிருக்காங்க. நாயகன் படம் பார்த்துட்டு ஐ ஃபீல் ஷை மை செல்ஃப். பிளடி மேன், நீ என்ன கிழிச்ச இருந்தாலும் பண்ணிட்டான்டா. டெக்னிக்கலாகவும் சொல்லக்கூடிய முறைகளும் முத்து தெரிச்சவர் சின்ன சின்ன பேர்ஸ் எங்க வைக்கணும் அப்படி வைப்போம். நான் சொல்றேன், என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் சொல்றாங்க, நாயகன் தான் வந்து நாங்க சினிமா எடுக்கணுன்ற ஆசையை கொடுத்துச்சு, சினிமாக்கு வர்றதுக்கு நாயகன் தான் இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு நிறைய பேர் சொல்றாங்க. 7th 8th படிச்சுட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு தான் நான் வந்து ஒரு பிலிம் மேக்கர் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். நான் அந்த லிஸ்ட்ல நான் இருக்கேன். ஐ திங்க் கௌதம் இருக்காருன்னு நினைக்கிறேன், லிங்குசாமி இருக்காரு. ஒரு என்டையர் ஜெனரேஷன் பிலிம் மேக்கிங் வரவழைச்ச மணிரத்னம் சார். இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ப்ராபபிளி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வரும், அதை சால்வ் பண்ணுவாங்க, அடுத்தது ஒரு சாங் வரும். இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே எல்லாம் சாங்கும் முடிஞ்சிடும். செகண்ட் ஹாஃபில் எந்த சாங்குமே இருக்குது. தென்பாண்டி சீமையில் மட்டும் அங்கங்கே வரும் அந்த சேட் வெர்ஷனு. அதே மாதிரி நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்டர்னும் ஃபாலோ ஆகும். ஒரு மர்டர் நடக்கும், அதுக்கான ரிவெஞ்ச் நடக்கும், அப்படி தான் கதை வரும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நாயக்கரோட சின்ன வயசு அவங்க அப்பா போலீஸாக வச்சுருவாரு. அந்த போலீஸ் வந்து இவர் போய் சாவடிப்பார். அப்புறம் பெருசானோடனே இவர் மும்பைக்கு வந்தோடனே இவர் எடுத்து வளர்த்த வாப்பாவை ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் சாவடிப்பார். திருப்பி அந்த இன்ஸ்பெக்டர் சாவடிப்பார். மூணாவது அவங்க ஒய்ஃப் சரண்யாவை சாவடிப்பாங்க. அதுக்காக இவர் ரெட்டி சாவடிப்பார். ஆனால் நாலாவது ஒரு மர்டர் நடக்கும், இவங்க பையன் சேர்த்துருவார். ஆனால் அதுக்கான ரிவெஞ்ச் இவர் எடுக்க மாட்டார். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாவுக்கான காரணம் இவர் தான். அந்த கில்ட்டிலே அந்த ரிவெஞ்ச் நடக்காது. இந்த மாதிரி இந்த 2 பேட்டர்ன் வந்து இந்த படத்தில் த்ரூ அவுட்டாக இருக்கும். நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம மணி சார் படங்கள்லே பற்றி பேசினா அவரோட பிளாக்கிங் அண்ட் ஸ்டேஜிங் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். பிளாக்கிங் அண்ட் ஸ்டேஜிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளாக்கிங்னா ஆக்டர்ஸ் எங்கே நிற்கணும், எங்கே நடக்கணும், கேமரா மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பிளாக் பண்ணுறது. ஸ்டேஜிங்னா என்ன பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருக்க அந்த பொருட்கள் அந்த இதெல்லாம் எப்படி அசையணும் அப்படின்னு பண்ணுறது. ஒரு ஓவரால் ஷார்ட்டை வந்து டிசைன் பண்ணுறது அப்படி சொல்லுவாங்க. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா பிளாக்கிங் அண்ட் ஸ்டேஜிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேமராவும் ஆக்டர்ஸும் அந்த சீனில் எப்படி மூவ் வராங்க, இதுதான் பிளாக்கிங் அண்ட் ஸ்டேஜிங். இது நம்ம மணி சார் படத்தில் வந்து படங்களை பார்த்தா சூப்பராக கற்றுக்கலாம். ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு இந்த முக்கியமான விஷயமே பார்த்தீங்கன்னா பிளாக்கிங் அண்ட் ஸ்டேஜிங் தான். இதில் அப்பேற்பட்ட பிளாக்கிங் அண்ட் ஸ்டேஜிங்லாம் நிறையா இருக்குது.
இந்த நாயகன் படத்தில் இன்டர்வலில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டி பிரதர்ஸ் 3 பேர் நின்று பேசிக்கிருப்பாங்க நாயகர் எப்படி கொல்லான்னு சொல்லிட்டு அப்போ இந்த பிரதர் ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆரம்பிக்கும். அவர் போவார், இங்கே ஒரு பிரதர் கிட்ட போவோம், ஆப்ஜெக்ட் லீடிங் டு அனதர் ஆப்ஜெக்ட், அந்த ஷாட்டு. அப்படியே இவங்க 2 பேருக்கு ஓடிஎஸ் வரும். அப்புறம் இந்த இன்னொரு பிரதர் இங்கே வருவார் ரெட்டி கிட்ட, அது அவரோட ஓடிஎஸாக மாறும். அப்புறம் 2 பேர் வந்து இப்படி நிற்பாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா மோட்டிவேட்டட் மூமெண்ட்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். மோட்டிவேட்டட் மூமெண்ட்ஸ்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த சீனோட இது வந்து சூப்பராக இருக்கும். மோட்டிவேட்டட் மூமெண்ட்ஸ்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த சீனோட இது வந்து சினிமாட்டோகிராஃபிலே புரிய வைக்கிறது. இதில் பவர் வந்து ஸ்டேபிளாக இல்லை, இவங்க 2 பேருக்கு இப்படி போயிட்டு வந்துருக்காங்க. அந்த சென்டரில் இந்த ரெட்டி மட்டும் கான்ஸ்டாக இருக்கார், அவர் தான் கமாண்டரு. அவர் சென்ட்ரல் ரெட்டி வந்து அவர் மூவ் ஆக மாட்டார், அவர் கான்ஸ்டாக இருப்பார், அவர் கமாண்டர் அதில் இது பண்ணுவாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் வந்து இப்படி நிற்பாங்க, அவர் திரும்புவார், அது ஒரு 3 ஷாட்டாக மாறும், சிமெட்ரிக் ஷாட்டாக இருக்கும். இது பாருங்க, ஒரே ஷாட்டில் வந்து எத்தனை ஷாட்டை கன்வே பண்ணுறாங்க வித்தவுட் கட்டு. இதுதான் மாஸ்டர் ஷாட்னு சொல்லுவாங்க. நம்ம மணிரத்னம் சார் வந்து சிம்பிளாக சொல்லலாம், மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர் ஷாட்ஸ்னு சொல்லலாம். கேமரா வந்து எப்பவுமே நம்ம நவுத்துறோம்னா அதுக்கு ஒரு இது இருக்கணும், ஒரு பர்பஸ் இருக்கணும். அது பர்பஸ் இல்லாமல் நவுத்தக்கூடாது. மணி சார் சூப்பராக பண்ணுவார் இந்த மோட்டிவேட்டட் மூமெண்ட்ஸ்லாம், அது இந்த சீனில் சூப்பராக இருக்கும். பொதுவாக இந்த மாதிரியே மணி சார் படத்துலேருந்து கேமரா வந்து விளையாடும். அதுவும் இதில் பிசி ஸ்ரீராம் சார் வரையா சும்மா கேமரா பூந்து விளையாடி இருப்பாங்க இந்த மோட்டிவேட்டட் மூமெண்ட்ஸில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இன்னொரு சீன் பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து செகண்ட் ஹாஃபில் அவங்க பொண்ணு வீட்டுக்கு போவார் பிரிஞ்சதுக்கப்புறம், அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு. அது அவங்க மருமகன் தெரியாமலே அங்கே போய் கமல் சார் நிற்பார், விளையாண்டுக்கு இருப்பார். கேமரா ஸ்லோவாக ஜூம் இன் ஆகும். ஜூம் இன் ஆகி அப்படியே இப்படி திரும்பும் கேமரா. பார்த்தீங்கன்னா அங்கே ஃபோட்டோ இருக்கும், அவங்க பொண்ணும் அவங்க புருஷனும் இருக்கிற மாதிரி. அந்த ஃபோட்டோ எடுத்து இப்படி திரும்பி இப்படி பார்ப்பாரு. அங்கேருந்து அவங்க பொண்ணு வந்து கோனேஜின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் யாருன்னு கேட்பாங்க, ஹிந்தியில் சாரி. அப்போ அந்த ஃபோட்டோ இறங்கினோடனே இவங்க அப்படியே ரிவீல் ஆவாங்க. இந்த மாதிரி ஒரு ஷாட் வந்து எப்படி பேசுறதுனே தெரில, நம்மளுக்கு பேசுறது அறிவுது இருக்குன்னு தெரில. அந்த மாதிரி ஒரு ஷாட்டு, இங்கே ஒரு ஷாட்டு. இந்த ஷாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இசைஞானியும் கலைஞானியும் சேர்ந்து ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஜூமிங் க்ளோஸ்அப்ஸ், எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப்லாம் நிறையா இருக்கும். நான் வந்து பாக்கியராஜ் சாரோட ஒரு ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணேன். அவர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட நல்லா நடிக்கிற ஆக்டர்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் தைரியமாக நிறைய க்ளோஸ்அப்ஸு, எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்அப்ஸ் வச்சு அந்த ஆடியன்ஸுக்கு அந்த இது கடத்தலான்னு சொல்லுவார். அதுவும் இந்த படத்தில் நம்ம கமல் சார் எப்படி நடிப்பார்னு கேட்கவே தேவையில்ல. அதனால் நிறைய க்ளோஸ்அப் நம்ம மணி சார் வச்சுருப்பார், நம்ம கமல் சாரும் பின்னி பெடல் எடுத்திருப்பார். இந்த படத்தில் இன்னொரு சீன் வந்து ஒரு அருமையான சீன் இருக்குது, மோட்டிவேட்டட் மூமெண்ட்னு சொன்னால அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. கமல் சார் நான் சிரித்தால் தீபாவளி சாங் முடிஞ்ச பிறகு அந்த ப்ராஸ்டியூஷன் ஹவுஸுக்கு போவார். நம்ம சரண்யா மேம் அங்கே தான் இதுவாங்க. கமல் சார் போய் ஒரு மிரர் நின்று ஷர்ட்டாக வைப்பார். மிரர் ஷாட்டுக்கும் நம்ம மணி சாருக்கும் ஒரு நெவர் எண்டிங் லவ் ஸ்டோரியாக இருக்குது. இருவர் படமாக இருக்கலாம், மூலராகமாக இருக்கலாம், நாயகனாக இருக்கலாம். ஒரு படத்தில் வந்து இந்த மிரர் ஷாட்லாம், அவர் மிரர் ஷாட்டுக்கு பேர் போனவர். அந்த மிரர்லேயே பார்த்து பேசுவாங்க. இங்கே ஒரு திரை இருக்கும், அந்த திரைக்கு அந்த பக்கம் சரண்யா மேம் இருப்பாங்க. இவங்க 2 பேர் பார்க்காம பேசிகிட்டு இருப்பாங்க. கேமரா அப்படியே இருக்கும். டக்குன்னு இவங்க எனக்கு நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம் சீக்கிரம் விட்டுருன்னு சொல்லும்போது இவர் ஷாக் ஆகி திரும்புவார். இவர் கூட சேர்ந்து டக்குன்னு கேமராவும் திரும்பும். உங்கள் சென்டரில் ஒரு திரை இருக்கும், இவங்களுக்கு யாரும் தெரியாத மாதிரி அது சிம்பாலிக்காக சொல்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கமல் சார் இப்படி வருவார். கமல் சாரோட ஓட்டி வந்து சரண்யா மேம் இருப்பாங்க. எந்த ஸ்கூல்லாம் கேட்பார். இது கமல் சாரோட பெர்ஸ்பெக்டிவ் படி இது நம்ம தேடி வந்த ஆள் கிடையாது, ஒரு சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரியலைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம சரண்யா மேமோட பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இவர் கிளம்புறேன்னு போயிடுவார். அப்போ கிளம்பாதீங்க, நீங்கள் போனால் வேறு யாருன்னா அனுப்பிச்சிருவாங்க, நீங்கள் இங்கே இருங்க காலைல வரைக்கும் நான் படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. புக் இருக்கான்னு இவர் கேட்பார் இந்த பக்கம். அப்போ சென்டரில் திரை இருக்கும். இவங்களுக்கு கமல் சாரோட திரை விலகி இவங்க யாருன்னு தெரிஞ்சிச்சு. கமல் சாரோட திரை வந்து இவங்களுக்கு சரண்யா மேமோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து இன்னும் விலகுன திரை அப்படியே இருக்கும். அப்புறம் புக் எடுத்து காட்டினோடனே பார்த்தீங்கன்னா ஷாட்டை பாருங்கள், கேமரா அப்படியே மூவ் ஆகும். அந்த சென்டர் திரை வந்து விலகிடும். இவங்க 2 பேருக்குமே ஒரு 2 பேர் மேலே இருக்கிற புரிதல் வந்து வந்துருச்சு. அதனால் திரை விலகிடுச்சு. இந்த ஷாட்டை வந்து சூப்பராக கம்போஸ் பண்ணியிருப்பார் நம்ம மணி சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஷாட்டு
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஷாட்டு முடியும் போது காலைல அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, இவர் ஏஞ்சி போகும்போது கதவு திறப்பார். கதவு திறந்தோன்னா சூரிய வெளிச்சம் வந்து சரண்யா மேம் மேலே ஓடும். இது என்ன சிம்பாலிக்காக சொல்கிறாங்கன்னா, டார்க்காக இருக்கிற அது இருட்டாக இருக்கிற நம்ம சரண்யா மேம் வாழ்க்கையில் வந்து நம்ம நாய்க்கர் வந்து ஒளி கொடுக்குறாரு அப்படின்னு இது பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, போகும்போது பார்த்தீங்கன்னா 2 கதவு சாத்த மாட்டார். ஒரு கதவு சாத்திட்டு ஒரு கதவு மட்டும் தந்து வச்சுட்டு போவார். அதுக்கு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையில் எப்பவுமே கதவு தந்தா இருக்கும், நீ எப்போ வேணால் வரலாம். இந்த சீன் பார்த்தீங்கன்னா, இதுதான்டா சினிமா அப்படின்ற சீனுக்கு ஒரு எடுத்துக்காட்டான சீனாக இருக்கும். அப்படி இந்த மாதிரி இந்த சீன்லேயே எவ்வளோ கன்வே பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். இதுதான் விஷுவல் ஸ்டோரி டெல்லிங். மணி சாரே சொல்லியிருக்காரு, ஷோ டோன்ட் டெல்லுன்னு. அந்த மாதிரி ஒரு சீன் இது. இன்னும் நிறையா இருக்குது, நம்ம அதெல்லாம் பார்ட் 2ல் பார்க்கலாம் அடுத்த வாரம். தேங்க்யூ, பாய். நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச சீன் நாயகன் படத்தில் இருக்கும்ல, அதை கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.